இன்னைக்கு வரையும் இந்தியாவோட பேய் கிராமம் அப்படின்னு சொல்ற குல்தாரா வில்லேஜ். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போலாம். குல்தாரா கிராமம். இந்த கிராமத்தை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குல்தாரா கிராமம் எப்போ உருவாச்சு, எப்படி உருவாச்சுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்க ஒரு மக்கள் ஒரு கிங்டம்க்கு கீழே இருக்காங்க. அவங்க இருக்கிற கிராமத்தை வந்து ஒரு மன்னர் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரூல் பண்ணிட்டு இருக்க டைம்ல டாக்ஸ் வந்து ரொம்பவே அதிகமான டாக்ஸ் வந்து வாங்குறாரு. அவர் டாக்ஸ் வாங்குறத வந்து இந்த மக்கள்னால கொடுக்க முடியல. ஸோ இவர் வந்து ரொம்ப அதிகமாக டாக்ஸ் வாங்குறாரு அப்படிங்கிறதுக்காக இவங்களோட வருமானத்தை தாண்டி இவங்களால கொடுத்தே ஆகணும். ஒரு ஒரு 50% வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ராஜா வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸை வந்து கொண்டு வந்துடுறாரு. இந்த கிராமத்துல இருந்த மக்கள்னால அந்த 50% வந்து டாக்ஸ் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, நம்மளால டாக்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இவங்களே செப்பரேட்டா இவங்களுக்கான கிராமத்தை வந்து உருவாக்குறாங்க. இந்த கிராமத்தை வந்து எங்க உருவாக்குறாங்கன்னா, இந்த ராஜஸ்தான் அப்படிங்கிற இடத்துல, ராஜஸ்தான்ல ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்துல இந்த கிங்டம்க்கு ரூல்ல இல்லாத ஒரு எம்ப்டி லேண்ட், ஒரு காடு அந்த மாதிரி இருக்க ஒரு இடத்துல, பாலைவனத்துல இருக்க ஒரு காட்டுல வந்து இந்த கிராமத்தை வந்து உருவாக்குறாங்க. இது யார் உருவாக்குறாங்கன்னா, பாலிவால் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலிவால் பிராமணர்கள் வந்து அவங்களுக்காகவே ஒரு கிராமத்தை வந்து கம்ப்ளீட்டா உருவாக்குறாங்க. இந்த பாலிவால் பிராமணர்கள் எப்படி அப்படின்னா, ரொம்பவே இன்டெலிஜென்ட்டானவங்க, ரொம்ப தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க. அந்த காலத்திலேயே வந்து ரொம்ப கிளவரா திட்டம் போட்டு ஒரு பாலைவனத்துல நீர் வளத்தை வந்து கொண்டு வர அளவுக்கு ஒரு நாலேஜபிளான ஆள் தான் இந்த பிராமின். இந்த பாலிவால் பிராமின்ஸ் இவங்க. ரொம்ப செல்வ செழிப்போட இருக்காங்க. நிறைய சம்பாதிக்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி வில்லேஜே வந்து ஒரு பசுமையா இருக்கு. இது பார்க்குறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஒரு பொறாமைப்படுறாங்க. என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த டைம்ல இந்த கிராமத்துக்கு வெளியில இருக்க, அதாவது இந்த சுத்தி இருக்கிற அந்த ராஜஸ்தான் அந்த சைட்ல வந்து அது வந்து ரூல் பண்ற ஒருத்தர் சலீம் சிங் அப்படின்னு ஒரு பேராசை பிடிச்ச ஒரு அமைச்சர், ஒரு பிரதிநிதி. அதாவது இந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் வந்து ரூல் பண்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இந்த கிராமத்துக்கு வந்து வராரு. இந்த கிராமத்துக்கு வந்து இந்த கிராமம் வந்து இவரோட கண்ட்ரோல்ல கிடையாது. இவங்க அரசாங்கத்துக்கு கீழேயும் கிடையாது. அப்போ வந்து இவங்கள பார்க்கும்போது இவருக்கு ரொம்பவே பொறாமையா இருக்கு. இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த மக்கள் எப்படி அப்படின்னா, இவங்கனால வந்து அவரை எதிர்க்கிற அளவுக்கு இவங்கள்ட்ட வந்து எந்த ஒரு பவருமே கிடையாது. ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. ஏன்னா, கம்ப்ளீட்டா ஒரு கிராமமே வந்து இவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த மக்கள்னால சேர்ந்து வந்து ஒண்ணுமே அவங்களால பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து இவங்களுக்காக ஒரு ஆள் போய் பேசணும் அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி அந்த குல்தாரா கிராமத்தோட ஒரு பிரதிநிதியா இந்த தலைவரோட பொண்ணு, அந்த கிராமத்தோட தலைவரோட பொண்ணு வந்து அந்த பிரதிநிதிட்ட போய் அந்த ஜெய்சல்மார் அப்படிங்கிறவர்ட்ட போய் பேசணும் அப்படிங்கிறதுக்காக போறாங்க. அப்படி போகும்போது அந்த பெண் வந்து ரொம்பவே அழகானவங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஜெய்சல்மார்ங்கிற அவருக்கு வந்து இவங்கள வந்து எப்படியாவது மேரேஜ் பண்ணி ஆகணும். ஸோ இவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இவரு ஆசைப்படுறாரு. ஆசைப்படும்போது அத வந்து அந்த மக்கள்ட்டயே வந்து சொல்லிடுறாரு. நான் உங்களோட டாக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்க எதுவுமே எங்களுக்கு டாக்ஸ் கட்ட வேணாம். இன்னையிலேருந்து உங்களுக்கு எல்லாமே நாங்க ஃப்ரீயா குடுக்குறோம் அப்படின்னு நெறைய வந்து ஆஃபர்லாம் குடுத்து, ஆனா உங்களோட பொண்ண வந்து நீங்க கல்யாணம் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க வந்து இவங்களோட கலாச்சாரம் எப்படி அப்படின்னா, இந்த பாலிவால் கிராமம், பாலிவால் பிராமின்ஸோட கலாச்சாரம் எப்படி அப்படின்னா, அவங்க வந்து வெளியில இருக்கவங்க யாருக்குமே வந்து அவங்களோட ஒரு திருமண பந்தத்த வந்து வச்சுக்கிறது கிடையாது. அவங்க வந்து வெளியிலேருந்து அவங்க வரவங்கள வந்து அலோவ் பண்ண மாட்றாங்க. அலோவ் பண்ணாதனால, இவங்க வந்து பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இவங்க சொன்னதுக்கப்புறம் அந்த கிராம மக்கள் ரொம்பவே அச்சுறுத்துறாங்க இவங்க சொல்லி. எனக்கு கீழ தான் இந்த கிராமமே இருக்கு. ஸோ எல்லாமே நான் கண்ட்ரோல் பண்றது தான் அப்டின்ட்டு ரொம்ப பயமுறுத்துறாங்க. நெறைய டாக்ஸ் போடுறாங்க. ஸோ அந்த மக்கள வந்து கொஞ்சம் துன்புறுத்துறாங்க. துன்புறுத்தும்போது, இவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, ஒரு அளவுக்கு மேல இந்த மக்கள்னால சமாளிக்க முடியல. ஏன்னா, அந்த ஜெய்சல்மார் அப்படிங்கிற ஆள் வந்து ஒரு அந்த ராஜாவுக்கு கீழ உள்ள ஒரு அமைச்சர். இந்த அமைச்சர் அந்த ரேஞ்சில தான் இருக்காரு அப்படிங்கும்போது, இவருக்கான படைகள், இவர் கண்ட்ரோல்ல சில கிராமம் அப்படின்னு நெறைய இருக்கு. இந்த கிராமத்து மக்கள்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ இவங்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு அளவுக்கு மேல இவங்கள்ட்ட வந்து ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு, ஓகே நாங்க எங்களோட பொண்ண வந்து உங்களுக்கு உங்க கூட அனுப்பி வச்சுர்றோம் அப்படின்றத ஒத்துக்கிட்டு, இந்த இந்த பாலிவால் கிராம மக்கள் வந்து எல்லாமே வந்துடுறாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, நைட்ல வரோம்ன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரே நைட்ல காணாம போயிடுறாங்க. 1500 பேரு வாழ்ந்த ஒரு கிராமம் ஒரே நைட்ல கம்ப்ளீட்டா காணாம போயிடுறாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு, அவங்க வந்து சேர்த்து வச்ச அந்த பொருள்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா,
அந்தந்த இடத்துல அப்படியே இருந்திருக்கு. ஆனா, அந்த கிராமத்துல இருக்க மக்கள் வந்து கம்ப்ளீட்டா டிஸப்பியர் ஆயிடுறாங்க. எங்க போனாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாராலயும் கண்டுபிடிக்க முடியல. நாளுக்கு நாள் ஆக இங்க என்ன நடக்குதுன்னா, ரீசென்ட் டேஸா அதாவது ஒரு 200 வருஷமா வந்து இந்த கிராமத்துல இப்போ வரை யாருமே வந்து வாழ முடியல. இது எதனாலனா, இந்த கிராம மக்கள் வந்து இங்கேருந்து போகும்போது, இனிமேட்டு இங்க யாருமே வந்து வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சாபம் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாரி, அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்க பீப்பிள்ஸ் வந்து சொல்றாங்க. இது இன்னைக்கு நேத்து கிடையாது. கடந்த 200 வருஷமாவே இங்க வந்து யாருமே வாழல. இத வந்து ஒரு பேய் கிராமம்னு சொல்றாங்க. இப்போ அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அங்க யாராச்சும் போய் விசிட் பண்றாங்க, போய் அவங்களுக்கு பார்க்க போறாங்க அப்படின்னா, அந்த கிராமத்துல வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அங்க வந்து யாராவது தங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, அந்த ஒரு நைட்ல இப்போ நைட் ஸ்டே பண்ணும்போது உங்களுக்கு நெறைய அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் கேட்குது. அப்புறம் வந்து நெறைய நிழல்கள்லாம் போற மாரி இருக்கு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. யாரோ பேசுற சவுண்ட் கேட்குது, அழுகுற சவுண்ட் கேட்குது. யாரோ கிராஸ் ஆகி போறாங்க. ஆனா பின்னாடி போய் ஃபாலோ பண்ணி பார்த்தா காணோம் அப்படின்னு நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா இது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஆனா இந்த 1500 பேரும் ஒரே நைட்ல எங்க போனாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரையும் ஒரு சந்தேகமா இருக்கு. அந்த மக்கள் அந்த ராஜா வந்து அந்த மக்கள கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய இடத்துக்கு வந்து அனுப்புறாரு. அந்த படைகள வந்து அனுப்பிலாம் தேடுறாரு. ஆனா இன்னைக்கு வரையும் அவங்க எங்க போனாங்க, அவங்கள பத்தி ஒரு சின்ன டீட்டெயில் கூட யாருக்குமே கிடைக்கல. இந்த கிராமத்துல வந்த இந்த பாலிவால் பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க வந்து என்ன ஆனாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மைஸ்டரியா தான் இருக்கு. நெறைய பேர் என்னன்னா, இப்போ இருக்கிற நம்ம யூடியூப் கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் இவங்கலாம் இந்த கிராமத்த பத்தி கேள்விப்பட்டு விளாக் எடுக்கணும் அப்படின்லாம் போறாங்க. அப்படி போனவங்க இந்த இந்தியால இருக்க யூடியூபர்ஸ் நெறைய பேர் வந்து போறாங்க. ஸ்பெசிஃபிக்கா நெறைய பேர் போறவங்க என்னன்னா, அவங்களுமே வந்து இங்க நெறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயம்லாம் நடக்குது அப்படின்ட்டு இந்த ரிசர்ச் பண்ண போறவங்க, இவங்களே வந்து நெறைய ஸ்டோரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த ரெஃபரன்ஸ்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது, இது வந்து ஒரு ஹாண்டடான பிளேஸா தாண்டி, இது வந்து ஒரு மிஸ்டரியான ஒரு பிளேஸா தான் இருக்கு. எதனாலனா, இந்த இங்கேருந்து போன வந்து பீப்பிள்ஸ் வந்து அப்போதைக்கு எந்த டிரான்ஸ்போர்டேஷன் எதுவுமே கிடையாது. அப்ப எப்படி என்ன ஆனாங்க? எப்படி ஒரு மக்கள் வந்து எப்படி கம்ப்ளீட்டா 1500 பேர் டிஸப்பியர் ஆக முடியும் ஒரே நைட்ல? நெக்ஸ்ட் டே வந்து அவங்கள பத்தி எந்த டீட்டெயிலுமே கிடைக்காததுக்கான காரணம் என்னங்கிறது இன்னைக்கு வரைக்கும் வந்து மைஸ்டரியா தான் இருக்கு. உங்களோட தாட் இந்த புல்தாரா கிராமத்தோட உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெறைய பேர் போய் விசிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. நீங்க யாராவது விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஆக்டிவிட்டீஸ் அங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா, கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நல்ல கன்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் கைஸ்.